ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 20, 2024. பிராமண குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் இந்த வாழ்க்கையில் அனைத்திலும் உயர்ந்த சுகத்தை பெற வேண்டும். அதற்காக தன்னைத்தான் மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தில் நிலைக்கச் செய்வது பரம அவசியமானதாகும். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பிறவியில் இந்த கண்களால் நாம் என்னவெல்லாம் கண்டிருக்கிறோம். பகவான் இந்த பூமியில் அவதரிப்பதை கண்டிருக்கிறோம். அவர் மகா வாக்கியங்களை உச்சரிக்க கேட்டிருக்கிறோம். சத்தியமான கீதை ஞானத்தை போதிக்க கண்டிருக்கிறோம். கண்டது மட்டும் இல்லை, நேரடியாக அவரிடம் கீதை ஞானத்தை நாம் கேட்டிருக்கிறோம். பகவான் தனது கர்மங்களை எவ்வாறு செய்கிறார் என்று கண்டிருக்கிறோம். தன் குழந்தைகளுக்கு அவர் அன்பினை வழங்க கண்டிருக்கிறோம். ஆத்மாக்களுக்குள் சக்திகளை நிரப்ப கண்டிருக்கிறோம். அனைவரையும் அலங்கரிக்க கண்டிருக்கிறோம். நாம் திருப்தி அடைந்து விட்டோம். நமது கண்களும் திருப்தி அடைந்து விட்டன. இந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமிதத்தால் நமது வாழ்வினை ஆனந்தமயமாக்குவோம். 4 யுகங்களிலும் பார்க்காத விஷயத்தை இந்த கடைசி பிறவியில் நாம் கண்டிருக்கிறோம். நமக்கு சத்தியமான விவேகம் கிடைத்திருக்கிறது. 3 உலகங்கள் மற்றும் 3 காலங்களின் ஞானம் கிடைத்துவிட்டது. நாம் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவோம். இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்பதால் நமது புத்தி மிகவும் நல்லதாக, சக்தி வாய்ந்ததாக, ஒருமுகப்பட்டதாக ஆகிவிடும். மேலும் நாம் சகஜமாக யோகத்தில் நிலைக்க முடியும். யார் முழு நாளும் பலவிதமான விஷயங்களில் மூழ்கியிருப்பார்களோ அவர்களால் யோகத்தில் நிலைக்க முடிவதில்லை. எங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குமோ அங்கே தந்தை இருக்க மாட்டார். ஏனென்றால் புத்தியானது அப்படிப்பட்ட விஷயங்களின் சிந்தனைகளிலேயே மூழ்கியிருக்கின்றது. அங்கே பகவான் வந்து அமருவதற்கு இடமே இருப்பதில்லை. எனவே யார் யோகியாக விரும்புகிறாரோ அவர் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும். பற்றுதல் என்ற மிகப்பெரிய மாயை உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. இதில் மனிதர்கள் அனைவரும் மூழ்கி கிடக்கிறார்கள். சிலருக்கு தனது சொத்து, செல்வம் ஆகியவற்றின் பற்றுதல் இருக்கிறது. எனது என்ற உணர்வு இருக்கிறது. சிலரோ உறவுகளின் மீது மிகுந்த பற்றுதலோடு இருக்கிறார்கள். இந்த பற்றுதல் அவர்களை துன்புறுத்துகிறது, துக்கம் நிறைந்தவராக ஆக்குகிறது. பற்றுதல் என்பது இனிமையான விஷத்தை போன்றதாகும். அதை விடவும் முடியவில்லை, அப்படியே வைத்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் நம்மையோ பாபா இந்த பற்றுதலிலிருந்து விடுவித்து விட்டார். நாம் இப்போது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டிய நேரமாகும் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார். நாம் பற்றுதலில் என்னுடையது என்ற உணர்வில் மாட்டிக் கிடந்தோம் என்றால் வீட்டிற்கு திரும்பிச் செல்வது மிகுந்த கடினமான விஷயமாகிவிடும். ஆத்மா உடலிலேயே மாட்டிக்கொண்டு விடும். எவ்வளவு நேரம் மாட்டி இருக்குமோ மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கும். பற்றுதல் எனது என்ற உணர்வு துக்கத்தையே கொடுக்கும். அன்பு சுகத்தை வழங்கும். சிலர் என்ன யோசிக்கிறார்கள் என்றால், பற்றுதலை விட்டுவிட்டால் குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது? அவர்களுக்கு பற்றுதல் என்பது வேறு, மாசற்ற அன்பு என்பது வேறு என்பதே தெரியவில்லை. பற்றுதலின் தொடர்பு உடலுடன் சார்ந்தது. அன்பின் தொடர்பு ஆத்மாவை சார்ந்ததாகும். எனவே யார் பற்றுதலை வெல்ல விரும்புகிறார்களோ அவர்கள் ஆன்மீக அன்பினை தாரணை செய்ய வேண்டும். அதற்காக ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு யார் மீது பற்றுதல் இருக்கிறதோ அது உங்களது குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களது குழந்தைகளாக இருக்கலாம். அவர்கள் மீது எந்த பார்வை இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த கடைசி பிறவியில் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். முற்பிறவியில் இவர்கள் வேறு குடும்பத்தில் இருந்தார்கள். அடுத்த பிறவியில் வேறு குடும்பத்திற்கு சென்று விடுவார்கள். இப்போது நாம் இவருக்கு தாய் தந்தையராக இருக்கிறோம். முற்பிறவியில் வேறு யாரோ இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு சிந்தனை செய்யும் போது நமக்கு மிக நல்ல அனுபவம் ஏற்படும். ஆனால் நாம் அவசியம் பற்றுதலை விட்டாக வேண்டும். அது அன்பாக சுயமுயற்சியால் செய்தால் நல்லது. இல்லை என்றால் தண்டனையை அனுபவித்தாவது பற்றுதலை விட்டாக வேண்டும். இப்போதே முயற்சி செய்து பற்றற்றவராக ஆகிவிட்டோமானால் அந்த அழகான வாழ்க்கையின் சுகம் கிடைக்கப் பெறும். துக்கம் முடிவடைந்துவிடும். பிறருக்கும் சுகத்தை பகிர்ந்தளிக்க முடியும்.
மேலும் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கு மிகுந்த உதவி கிடைக்கப்பெறும். எனவே இன்று முழு நாளும் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்ப்போம். அவர்களுக்கு உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம். நான் உலக நன்மையாளராவேன், பூர்வீகமான ஆத்மா ஆவேன். இந்த சுயமரியாதையை நினைவு செய்தபடி அனைவரையும் ஆத்மாக்களாக காண்போம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை அவசியம் செய்வோம். மேலும் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்த்து என்னிடமிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரவுகின்றன என்று காட்சிப்படுத்தி பார்ப்போம். இந்த தூய கிரணங்கள் அனைவருக்கும் சுகத்தினை வழங்குகின்றன. இந்த பயிற்சியினால் சித்தம் அமைதி பெறும். ஓம் சாந்தி.